Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussein. So guys, பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 92 மாடலு கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷனு. வண்டி எந்த மாதிரி வந்துச்சு, எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தான் நம்ம கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து நாமக்கல்லேருந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்மள்ட்ட ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. பாருங்கள் வண்டியோட ஓவரால் லுக்கு இது தான். இந்த கண்டிஷனில் தான் வந்திருக்கு வண்டி. நம்ம கம்ப்ளீட் ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ண போகிறோம். வித்து அந்த மோனோகிராம் பேட்ச் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. இந்த மாதிரி இருக்க வண்டியை கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி எந்த மாதிரி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். வண்டியோட ஓவரால் லுக்கு இது தான். இந்த மாதிரி இருந்த வண்டியை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டோட்டலாக காலி. இந்த வண்டியில் இன்ஜின் எல்லாமே சீஸ் ஆகிடுச்சு. கனெக்டரோட நாய்ஸு, இன்ஜினோட நாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஜின் ஒர்க்கும் பார்க்குறோம். இன்ஜினோட பீட்டு வந்து வேறு லெவலில் ரெடி பண்ண போகிறோம் இந்த வண்டியை. இந்த வண்டியோட நாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் இன்ஜினோட நாய்ஸு. வண்டியை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம ஃபிட்டிங் போடுறது எல்லாத்தையுமே காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பார்ட்ஸ் எல்லாமே பிரித்தாச்சு. இன்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள் எல்லா ஐட்டம், கியர் பாக்ஸு, இன்ஜினு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறது எல்லாமே அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. இன்ஜின் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணி வந்துருச்சு. ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவரால் லுக்கு வண்டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாருமே. ஸோ கைஸ் வண்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓவரால் எல்லாமே வந்து ஃபிட்டிங் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து கஸ்டமர்கிட்ட டெலிவரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. டேங்க் பேட்ச் எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு டெலிவரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பாருங்கள் பெயிண்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வண்டியில் பாலிஷ் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஓவரால் லுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் நம்பர் மட்கார்டு தான் கொடுத்துருக்கோம். அந்த பெரிய மட்கார்டு கஸ்டமர் கேட்ட மாதிரி. வண்டி பாலிஷ் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. டேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா லைனிங், பெயிண்ட்லேயே லைனிங் கொடுத்துருக்கோம். பசங்க பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுற வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. இன்ஜின் எப்படி இருக்குது, எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியும் காட்டுறேன் எல்லாருக்குமே.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்க் வண்டி வரும்போது இந்த மாதிரி பேட்ச் கிடையாது. கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டேங்க் பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரிஜினாலிட்டியாக நம்ம ஹேண்ட் பெயிண்டிங்லேயே லைனிங் போட்டிருக்கோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது பக்கா வந்து இது ஸ்டிக்கர் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஹேண்ட் பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லைனிங்கு கோல்டில் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம். வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட ஓவரால் லுக்கு காட்டுறேன் பாருங்கள். பஃபிங்காக இருக்கட்டும், குரோமியமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். இது ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் பஃபிங், குரோமியம், நிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பஃபிங்கோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பஃபிங்கு. வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் பார்த்துருக்கோம். இது இன்ஜின் பீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜின் பீட்டு எல்லாமே, சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டைப்லேயே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த சீட் எல்லாமே கொடுத்துருக்கோம். வண்டியோட ஓவரால் லுக்கு ஒரிஜினல், அப்படியே எந்த ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. கஸ்டமர் வந்து வண்டி எப்படி வந்துச்சு, கம்பெனியில் ஒரிஜினாலிட்டியாக வந்துச்சு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட் ஒரிஜினாலிட்டியாக, ஒரிஜினல் பம்பராக இருக்கட்டும், ஹாரன்னு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் உங்கள் வண்டி இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் பண்ணும், கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி கஸ்டமர்கிட்ட எல்லாமே கொடுக்க போகிறோம். வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறனாலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரிஜினாலிட்டியாக இருந்தாலும் சரி, மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.